Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் இன்னும் 5 பேர் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நாங்கள் அந்த ஊர்களை நாங்கள் தேர்வு செய்யலன்னு. நீங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கேளுங்க, எந்த தேர்தல் விளம்பரம் போட்டாங்க என்னன்னு. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அந்த ஊர் வேணும்னு நாங்கள் சொன்னாதானே அதுக்காக வாதாடணும். அது எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுதே அது விரிவாக்கத்திற்கு அவங்க தான் அதை ஐடென்டிஃபை பண்ண ஊர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது எங்களுக்கு இல்லைன்னா உள்நோக்கம் இருக்க முடியும். ஒரு அரசாங்கத்தை தொடரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் நல்ல திட்டத்தை அந்த அரசாங்கம் போட்டதை நாங்கள் தொடருவோம்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? அதுமாதிரி மூன்றாவது விரிவாக்கம் என்பது நாங்கள் தொடரணும் தான் நாங்கள் எடுத்த மொழி. எங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அந்த 11 ஊரில் 9 ஊரில் இருக்க விவசாயி நீங்கள் ஆகாதவர்களா, அவங்களுக்கு எங்களுக்கு சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தொடர்ந்தோம், அதுக்கு வேண்டிய முயற்சி எடுத்தோம். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய அப்பொழுது இருந்த பாலகிருஷ்ணன், சிபிஐ பாலகிருஷ்ணன், அதே போன்று அருமை சோகர் நம்முடைய திருமாவளவன்கள்லாம் என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் வெளியூர் டூர்லேருந்து வந்து என்கிட்ட தான் சொன்னாங்க. நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை உடனே பண்ணணும்னு சொன்னது நாங்கள். இதில் எங்கே தவறான செய்தி என்ன, உண்மைக்கு பாராத செய்தி என்ன? ஒன்று. 8 வழிச்சாலையை பற்றி நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு புதிய வரலாறை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அது போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னிறுத்தினார்கள். நாங்கள் உடனிருந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். நாங்கள் மாற்றிக்கலையே, எங்கே மாற்றணும்? அப்பொழுது எங்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்கள். இதே வராண்டாவில் பார்த்து, ஏங்க தமிழ்நாடு இந்தியாவுடைய பணம், ஒன்றிய அரசாங்கத்துடைய பணம் 10,000 கோடி பணம் வருது, ஏங்க வீணாக்குறீங்க? ஏன் அந்த ரோடு போகிற பகுதியில் இருக்கிற 7 சட்டமன்ற உறுப்பினர் திமுக தானே? ஏன்னா அந்த ரோடு போகிற இடத்துல 7 திமுக சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் அப்போ எதிர்கட்சியாக இருந்த தலைவரிடத்தில் சொன்னோம், இந்த ரோடு வரதில் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்ற அடிப்படையில் வேண்டாம் என்று சொல்லுதா, விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு குறிப்பிட்ட விவசாயம் எல்லாமே அதில் சொல்லலை. குறிப்பாக சொல்லணும்னாக்கா, சேலம் மாவட்டத்தில் 37 கிலோமீட்டர் தூரம், அதே போன்று தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏறத்தாழ 13 கிலோமீட்டரு. அதில் பெரும்பான்மையாக போனது எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியாக இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தால் தான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அதுவும் சென்னையிலிருந்து நேராக சேலத்துக்கு போது அந்த பகுதியில் தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும். அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சீஃப் செக்ரட்டரியே போய் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இதே சட்டமன்றத்தில் பேசுகிற குறிப்பு எடுத்து பாருங்க. எதிர்கட்சியின் சார்பாக பேசிய எங்களுடைய அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னாங்க. தேதியை பொறுத்தளவுக்கு எங்கள் தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளை கூப்பிட்டு பேசி அமைதிப்படுத்தி விட்டு ஒரு வழிகாணுங்கள் என்று பேசியிருக்கிறோம். நீங்க நாளைக்கு எடுத்து சட்டமன்றத்தில் பாருங்க. சட்டமன்றத்தில் பேசின பேச்சு இந்த பேச்சு வேறுமல்ல. நாங்கள் சாலைக்கு எதிரானவர்கள் அல்ல, சாலை போடும் தான் நினைக்கிறோம். ஆனால் விவசாயி அதிர்ச்சியா இருக்காங்க, கூட்டி வச்சு பேசிட்டு சாலையை போடுங்கள் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இங்கே பதிவாக இருக்கிறது. இப்ப நீங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்திருக்கிறீங்க. சாலைகள்லாம் போட்டாதான் அந்த பக்கம் விரிவாக்கம் ஏற்படும், சாலைகள் போட்டால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் இந்த மன்றத்திலே நாங்கள் பேசியிருக்கிறோம். சாலைக்கு எதிரான ஒன்று. நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக வந்தேன். ஈஸ்வரன் தான் கேள்வி கேட்டார். அதையும் சொல்றேன். ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன இந்த 10 வழிச்சாலை போட போறீங்களா இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், 10 வழிச்சாலை அதிகமாக நிலம் எடுக்கிற நிலைமை இருக்கிறதா, குறுகிய இடமா இருந்தால் பரவாயில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள்லாம் நீ ஒத்துக்கொண்டால் கூப்பிட்டு பேசி விவசாயிகள் அதிர்ச்சி எல்லாம் போடலாம் என்று கருதுகிற மொழியை ஆக எதிர்ப்பாக என்று தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த செய்தியும் சொல்றேன். ஆக இந்த சாலை போடுவது என்பது இப்ப வர அரசாங்கத்துக்கும் சொல்றேன், நாங்க இருந்த அரசாங்கத்துக்கும் தான் சொல்றேன், சாலை போடுவதன் மூலமாகத்தான் அந்த பகுதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் இல்லை. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.